பொதுக்காலம் மூன்றாம் ஞாயிறுக்குரிய நற்செய்தி நூல் திருத்தூதர் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி நூல் அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 12 முதல் 23 முடிய. யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரத்தை விட்டு அகன்று செபுலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கபர்நாகுமுக்கு சென்று குடியிருந்தார். எசையா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழிப்பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேயா பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று பறைசாற்ற தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்த பொழுது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரான அந்திரேயா. மீனவர்களான அவ்விருவரும் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து சற்று அப்பால் சென்ற பொழுது வேறு 2 சகோதரரை கண்டார். அவர்கள் செபதேவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரான யோவானும் ஆவர். அவர்கள் தம் தந்தையுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையையும் வலைகளையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இயேசு கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.